டிவிகே அரசு, தமிழ்நாடு அரசு வந்து ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி. ஜனநாயகம்னு ஒரு படத்துக்கு ஜனநாயகமே இல்லாமல் எல்லா மந்திரி இன்றைக்கி தேட்டரில் போய் உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் தேம்பி தேம்பி அழுதுறாரு. நான் யாரோ பக்கத்துக்கு இருந்தவங்க யாராவது எதுவும் நடந்து போச்சோ என்னதோ ஏதோன்னு பார்த்தா, ஏன்னா அவர் இனிமேல் நடிக்க மாட்டாராம், அதனால் வந்து தேம்பி தேம்பி அழுதாரா. அதை 20-30 பேர் படம் எடுத்து போட்டுட்ருக்காங்க. உண்மையிலே ரொம்ப வருத்தமும் வேதனையுமான செய்தி. ஒருத்தர் வந்து திரும்பி திரும்பி அழுதார். அவர் பேர் கல்லானை, இன்னொரு அமைச்சர் பர்வேஸ், அப்புறம் சபாநாயகர், நம்முடைய மேதகு இல்லை, மாண்புமிகு சபாநாயகர். அவர் சொல்கிறார், உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்துக்கு பிறகு நான் பார்த்த முதல் படம் இந்த ஜனநாயகம். ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசரம். இன்றைக்கி என்ன சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஐயா லீவாயா? இன்றைக்கி ஒர்க்கிங் டே, பட்ஜெட்டு 5ஆம் தேதி. நீங்கள் எங்கே இருக்கீங்க? சினிமா தேட்டரில் போயிருக்கீங்க. கேட்டால் உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு அப்புறம் நாங்கள் அதை பார்க்குறோம்னு சொல்லியிருக்கோம். நான் அந்த முதலமைச்சரை கேட்குறேன், பக்கத்தில் கர்நாடகா யார் அரசாங்கம்? பக்கத்தில் கூட அரசாங்கம் யாருடைய அரசாங்கம்? காங்கிரஸ் கட்சியுடைய அரசாங்கம். நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் கூட்டணி மந்திரி சபையில் இருக்கீங்க. இன்றைக்கி மேட்டூர் அணையில் தண்ணி திறக்கலை. இன்றைக்கி ஜூன் மாதம் திறக்க வேண்டிய எண்ணெய் தண்ணீர் இன்றைக்கி வரல. ஆனால் இன்றைக்கி அவங்க எதோ பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா, நீட் தேர்வை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சரை பார்த்து பேசுறதுக்கு வக்கு இல்லை, திராணி இல்லை. நீங்கள் சினிமா தேட்டரில் அவ்வளோ அமைச்சரும் போய் படம் பார்த்துட்டு இருக்காங்கன்னா, ஓட்டு போட்ட பெரியவர்களை பார்த்து தான் நான் கேட்கணும். என்ன சொல்ல முடியுதா? யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? எவ்வளோ நாடு எவ்வளோ மோசமான நிலைமை போயிருக்கிறது. புரட்சித்தில் எம்ஜிஆர் இருந்தாங்க, புரட்சியில் அம்மா இருந்தாங்க, அரசியலில் திரை உலகில் இருந்தால் வந்தாங்க. அதற்காக தமிழ்நாடு, தமிழ் மக்கள் நலன், இன்றைக்கி காவிரி டெல்டா எல்லாமே இன்றைக்கி வறண்டு போய் இருக்குது. வர இருக்கிற 1ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் தஞ்சாவூரில் நடைபெற இருக்கிறது. பாரதிய வருகிற 1ஆம் தேதி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.